வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான். பாஜக ராம ஸ்ரீனிவாசன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது காவல்துறை உயர் அதிகாரியே கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. தவறு செய்த யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பாஜக மாநில பொது செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மதுரை திருமங்கலத்தில் மாமன்னார் மருது பாண்டியரின் ஜம்பு தீவு பிரகடம் நாள் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, மருது பாண்டியரின் ஜம்பு தீவு பிரகடம் நாள் மிக முக்கியமாக ஒன்றாகும். இந்த நாள் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி கைது செய்யப்பட்ட சம்பவம் மிகவும் அபாயகரமாகுவதாகவும், காவல்துறையை சார்ந்த உயர் அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவத்தை மிகவும் ரீதியிலாஸ் பார்க்க வேண்டும். இச்சம்பவத்தில் காவல்துறைக்கு குற்றவாளிக்கும் உள்ள கூட்டை பார்க்க முடிகிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாதாரணமாக மக்கள் நம்புவது காவல்துறையைத்தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகளே இப்படி நடந்து கொண்டால் மக்கள் எங்கே செல்வது? தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டால் காப்பர் விலை அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. காப்பர் ஆலை மூடப்பட்டால் சீனாவிலிருந்து நாம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். மேலும் ஸ்டெர்லைட் ஆலையை கேன்சர் பரவுவதாக சொல்கிறார்கள். ஆனால் மதுரை நெல்லை பகுதிகளில் உள்ள கேன்சர் நோயாளிகள் போல்தான் தூத்துக்குடியில் உள்ளார்கள். காப்பர் ஆலையை திறக்காததால் தூத்துக்குடியில் வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடப்பட்டதால் சீனாவுக்கு தான் அதிக லாபம். தமிழகத்தில் எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களை காப்பாற்றுவோம் என்பார்கள். ஆனால் அதற்கு தொழில் காப்பாற்றப்பட வேண்டுமே என்றவரிடம் கீழடி நாகரிக வரலாற்றை மத்திய அரசு மறைக்க பார்க்கிறது என தொடர்ந்து குற்றச்சாட்டுகிறார்களே தவிர என்பதற்கு கீழடி மிகவும் தொன்மை வாய்ந்த நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தை விட சிறந்தது. வைகை நாகரிகம். மத்திய அமைச்சர் கீழடி நாகரிகம் குறித்து இன்னும் அறிவியல் ஆய்வு செய்யப்பட வேண்டிய உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆய்வு பிறகு கீழடி நாகரிகம் குறித்து அறிக்கை வெளியிடப்படும். திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளதே என்ற கேள்விக்கு நிச்சயமாக வரவேற்கிறேன். தமிழ் முறைப்படி மந்திரங்கள் சொல்வதை நாங்கள் வரவேற்கிறோம். அதேபோல் இஸ்லாமிய மந்திரங்களுக்கும் தேவாலய மந்திரங்களும் தமிழில் ஒலிக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்றார். 2026 பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியதே என்பதற்கு அவருடைய பேச்சு தவறான புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றுதான் கூறியுள்ளார். பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலும் மற்ற கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்றது என்றுதான் சொல்லுமே தவிர பாஜக ஆட்சி அதிமுக ஆட்சி என்று சொல்ல போவதில்லை. இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லித்தான் பழக்கம். அதைத்தான் அமித்ஷாவும் கூறியுள்ளார். 2026 அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைந்தாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்றும் சொல்வோம். அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றுதான் சொல்லி இருக்கிறார். தமிழகத்தில் இப்படி குகந்தகரமாக கேள்வி கேட்பார்கள் என்று அமித்ஷாவுக்கு தெரியாது என்றார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை